Scientific Industries, manufacturer of laboratory instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மோடி நின்றிருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், சீமானை சீண்டிய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளங்கள் முழுக்க பேசு பொருளாக போகுது. களத்தில் இல்லாதவங்களையும் களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்களையும் நான் விமர்சிக்க மாட்டேன், நீங்கள் கேட்குறதுனால விமர்சிக்க முடியாது சார் அப்படின்னு யாரையோ குறிப்பிட்டு சொல்கிறாரு சார் விஜய். களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு சீமான் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்த விஜய் ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே வரலங்கிறதுக்கு அடித்தார். அது சீமான் அந்த இடத்துக்குள்ளே அதை விட விஜய்க்கு பெரிய வேதனை என்னென்னா, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு சும்மா விஜயை கிண்டல் பண்ணதுக்கு, அஜித் வச்சு ஒன்று ஓட்டல, விஜயை கிண்டல் பண்ணுறதுக்கு அந்த இதை லெட்டர் பேடு விஜயை நாம் தமிழர் தம்பிகள் ஈரோடு கிழக்கில் செம்ம கலாய்ச்சாங்க. சட்டை துறைமுறை தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இது விஜய் ரொம்ப ஊண்டாயிட்டார். அது அண்ணனும் தம்பியும் ஒன்றா சேர்ந்தா உதயநிதியை விட்டுருமான்னு விக்கிரவாண்டியில் கேட்ட சீமான், நானே சொன்னேன் ஒன்றும் கிடையாது, பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னபோது விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு. ஒரு கள்ளக்குறிச்சி சாராய்சாவை பார்த்தோம், அங்கே நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு, போலிங் கூடி போச்சு, திமுகவுக்கு போலிங் கூடி போச்சு. இவங்க சமூக வலைத்தளத்தில் 20% ஓட்டு இருக்குது விஜய்க்கு. ஜான் ஆரோக்கியம் எல்லாம் சீமான்கிட்ட கெஞ்சுவார், பேசி விட்டுருங்க 20% ஓட்டு இருக்குது, 20% ஓட்டு. நான் தான் சொல்லுவேன், ஈரம் ஒன்று எருக்கட்டி சாம்பலம் தான் இருக்குது, நிரூபிச்சாதான் ஓட்டு, நிரூபிக்காத ஒருத்தனுக்கு ஓட்டு கிடையாது. இதான் திருநாக்கரசன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, தமிழிசை, நயனார் நாகேந்திரன், இப்போ ரங்கராஜ் பாண்டே தான் முதல்ல இந்த கேடுகட்ட ஒரு இதை பரப்புன ஒரு ஒட்டேசே தம்பி தான், அதனால் ஒன்றும் சொல்லாண்டாம் பரப்புன. அதை கிளியர் கட்டாக பொய்ங்கிறத சீமான் விக்கிரவாண்டியிலே உணர்ந்துக்கிட்டார். அதுக்கடையில் அந்த மாநாடு வருது, மாநாடு வந்ததும் பெரியாரன்ட்டார். ஸோ பலமும் போகாமல் இடமும் போகாமல் போனால் நடுப்பில் போய் அடிபட்டு செத்து போவாங்கிறத சொன்னார். ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் கூட வருத்தப்பட்டார். நான் நண்பர்கிட்ட சொன்னேன், அவர் விஜயை சொல்லலைங்க, அது நியாயம் இல்லை, அது அந்த மாதிரி பேசுகிறது மனிதாபிமானமற்ற செயல். தாவேக்கா கட்சியை சொல்கிறாருங்க, அப்படி தான் சீமான் மீன் பண்ணுறாருங்கிறத நான் ஒரு நண்பர்கிட்ட அந்த கருத்தை சொன்னேன். அப்போ நெத்தி அடியாக கருவாட்டு சாம்பாருங்கிறத அடித்து தகர்த்துட்டாரு. அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு வருது. அப்போ ஈரோடு கிழக்கு கொஞ்சம் நல்ல பகுதி, சினிமா எம்ஜிஆர் பகுதின்னு நிற்பாருன்னு நினச்சா நின்று சீமானோட கீழே போயிடுவோங்கிற அச்சத்தில் ஈரோடு கிழக்கை விட்டும் ஓடிட்டார். அவரே சொல்லுவார், எங்களுக்கு 26 தான் பாரு, 31 தான் பாரு, அது அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தாருங்கிறது உண்மை. அப்போ இங்கேயே நிற்கல, சீமான் ஓங்கி அடிச்சிட்டாரு. கோழை நாய்கள் களத்தை விட்டு வராமல் ஓடிட்டான்னு அடிச்சிட்டாரு. இது எடப்பாடியும் பாதிக்கும். ஆனால் எடப்பாடி ஜெயலலிதா அம்மா நிற்கலையே, அப்போ ஜெயலலிதா அம்மா அப்படியான்னு சொல்லி எடுத்து அவர் சமாளிச்சிட்டாரு. என்டிஏ ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, பாமகவை நம்பி விக்கிரவாண்டில் நின்னாங்க. அது ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல. நானே அமித்ஷாட்ட நிற்கணும், நின்னாதான் ஒரு கட்சிக்கு மரியாதைலாம் எழுதியிருந்தேன், அது வேறு விஷயம். இவர் அதை ரொம்ப மூண்டாயிட்டார். நம்மளை போய் கோழை நாயின்னு சொல்லிட்டார, நம்ம எவ்வளோ பெரிய நட்சத்திர நடிகர். கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த கமல்ஹாசன் நாங்குநேரி, விக்கிரவாண்டி, வெள்ளூர்லாம் நிற்காத மாதிரி தானே விஜய் நிற்கல. ஓகே, அவன் களத்தில் நின்று களத்தில் ஆளுங்கட்சி எதிர்ப்பை சந்தித்து அவங்களோட அதிரடிகளையும் கள்ள ஓட்டுகளையும் பூத் கவுண்டிங்கில் பண்ணக்கூடிய தில்லுமுல்லுகளையும் எதிர்கொண்டு நிற்கக்கூடிய ஒருத்தன் டெபாசிட்டே கிடைக்கக்கூடாத அளவுக்கு வாக்கு இல்லைன்னு என்னன்னு சொல்லி 17% வர்றதை 16% ஆக்கி ஒரு சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடியவர் நான் தானே சிரமங்களை எதிர்கொண்டேன். நான் தானே ஸ்டாலின் வர்சஸ் சீமானில் நின்னேன். ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தானே களம். நீ களத்தை விட்டு ஓடின கோலை தானே, அது சீமான் சொல்கிறாரு, உண்மையை சொல்கிறாரு. இவருக்கு தூக்கம் இல்லை, நம்மளை களத்தை விட்டு கோலைன்னு அடிச்சுட்டானே, என்ன செய்யன்னு பரிதவிச்சு பேசி இங்கே பேசுகிறாரு. இதை தமிழ் கூறு நல்லுறவில் உள்ள அத்தனை தொலைக்காட்சி நண்பர்கள், அத்தனை பிரிண்ட் மீடியா நண்பர்கள், ஜூனியர் உடன் நக்கீர நெற்றிக்கண்ணு, குமுத ரிப்போர்ட்டர், வாரம் விரும்புகிற இதழ் நண்பர்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. விஜய் அதை சொல்ல வரும்போது முதல்ல
திமுக எதிர்ப்பை சொல்றாரு. ஒரு பய அசையல, செத்தவங்கையில வெத்தலைப்பா கொடுத்துற மாதிரி அந்த கூட்டம் எந்த எஃபர்ட்டும் இல்லாம இருக்குது. உடனே லீட் பண்றாரு. அரசியல் எதிரிங்கிறத விஜயை கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் லீட் பண்றாரு. பாருங்க, நான் போய் சொல்லல, கொஞ்சம் அசைகிறான், கை தட்டுறான். அதுக்கு பிறகு கொள்கை எதிரிங்கிறார், எவனும் அசையல. பாஜகவுக்கு எதிராக கைத்தட்டணுங்கிறன்னு விஜயும் அதுக்குள்ள ரொம்ப ஒன்றும் இது பண்ணல. இந்துக்கள் தொடர்புடைய ஒரு கட்சிங்கும் போது லைட்டாக விட்டுட்டு போயிடுறாரு. அவரும் ஒன்றும் இல்லை. இது களத்தில் நிற்காதீங்கன்னு சீமான சொல்லும் போது ஒட்டுமொத்த கூட்டமாக ஆர்ப்பரிக்குது. ஆமா, அப்போ வந்த கூட்டத்துக்கிட்ட திமுக எதிர்ப்பு இல்லை, பாஜக எதிர்ப்பு இல்லை, சீமான எதிர்ப்பு இருக்கு. விஜய்க்கு கூட்டம் சீமான எதிர்ப்பு கூட்டம். நீ என்னதான் சொன்னாலும் உன் கூட்டம் சீமான எதிர்ப்பு கூட்டமா வளர்த்து வச்சிருக்கிற. நீ என்னதான் சொன்னாலும் உன் கூட்டத்தை சீமான எதிர்ப்பு கூட்டமாக தான் வளர்த்து வச்சிருக்க. ஸ்டாலின் எதிர்ப்பு கூட்டம் இல்லை. நாணயமானவங்க, நல்லவங்க, நேர்மையானவங்க எல்லாரும் அந்த வீடியோ எடுத்து பாருங்க. சீமான அட்டாக் பண்ண வரும்போது ஒட்டுமொத்த கூட்டமா ஆர்ப்பரிக்குது. ஸ்டாலினையும் பாஜக அட்டாக் பண்ணும்போது எந்த ரியாக்ஷனும் பெருசா இல்லை. அப்போ என்ன ரீசன்? உங்களை கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்றதுல நீங்க வேதனைப்படுறீங்க. அது பிறகு மதுரை மாநாடு வந்த கூட்டமே சீமான் ஒழிகன்னு தான் கத்திச்சு. சீமான் ஒழிகன்னு தான் கத்திச்சு. அப்போ உங்களுக்கு சீமான அடி உங்களால் தாங்க முடியல. இன்னொன்று, ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். வந்த கூட்டத்திலே 40 விழுக்காடு நம்முடைய அருந்ததியர் சகோதர மக்கள்னு சொல்றாங்க. அப்போ சீமான் ஏற்கனவே ஈரோடு கிழக்கில் அருந்ததியர்கள் சீமானுக்கு எதிராக ஒரு போராட்டம், கைது பண்ணு, பிரச்சாரம் பண்ண விட மாட்டான்னு நம்ம 2 சகோதரர்கள் தான் அவங்களும் நமக்கு. அவங்க பெரிய போராட்டங்கள்லாம் சீமானுக்கு எதிராக கடுமையாக நடத்துறாங்க. திருவள்ளுவனா அது ரெண்டு சகோதரர்கள், ஆதித்தமிழர் பேரவை அந்த சகோதரர், இன்னொரு சகோதரர் ரொம்ப கடுமையாக பண்ணாங்க. அதில் அந்த மக்கள் மத்தியில் அது உள்ள ரூட்டுக்குள்ளே அது இறங்கிட்டு, சீமா நமக்கு எதிராக தமிழ் மண்ணில் ஒருத்தன் அரசியல் பண்ணுறான்ங்கிறது இறங்கிட்டு. இவர் ஸ்டாலின் ராஜ்யசபா கொடுத்தாரு, எடப்பாடி ராஜ்யசபா கொடுத்தாரு. இவர் கேபினெட் வரணும் என் சகோதரன் எல்முருகன், நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். 2 தடவை ராஜ்யசபா கொடுத்து மோடி சமூக நீதி பார்வையில் மடிகாஸ் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாலாம் எல்முருகனை பெரிய ஆளாக வச்சு இது பண்ணுறாரு. இந்த கட்டத்துக்குள்ள கலைஞர் கொடுத்த சப் கேட்டகரைசேஷன், பிரியாரிட்டி ரிசர்வேஷனை சீமான் பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் பாதிப்புன்னு கடுமையாக எதிர்க்கிறாரு. நெளிஞ்ச தட்டில் 4 பருக்கையை வச்சு என் மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்கான், அதுலேருந்து எடுத்து கொடுத்துட்டியன்னு கலைஞரை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் 2009 இவங்க வந்ததை விட இப்போ 20 மடங்கு உயர்ந்திருக்காங்க இன்ஜினியரிங் இதுலன்னு அந்த மக்களை கன்சல்டேட் பண்ணக்கூடிய அரசியலை ஸ்டாலின் தெளிவாக பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ இந்த அரசியல் பறையர் தேவேந்திர குல வேளாளர் பக்கம் சீமான், பிறமொழியாளர் அருந்ததியர் சமூக சோழர்கள் பக்கம் ஸ்டாலின் இருக்கிறாப்புல. இப்போ இந்த கூட்டம் தான் இன்னைக்கு விஜயை பார்க்க வந்திருக்காங்க. அந்த எனக்கு கிடைச்ச தகவல் 40% அவங்க ஸ்டாலினுக்கு தான் நாளைக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் விஜய்க்கு ஏமாளியா ஓட்டு போட மாட்டாங்க. கருணாநிதி கொடுத்தது சரின்னு தான் சொன்னா ஒரு வேளையில வந்தவங்க கொஞ்சம் ஓட்ட போடலாம், அது சரின்னு சொல்லலைன்னா ஓட்ட போட மாட்டாப்புல. அப்ப இந்த கூட்டம் சீமானுக்கு எதிராக விஜய் வரும்போது ஆர்ப்பரிச்சுட்டாங்க. அப்போ நமக்கு எதிராக சீமான் இருக்கிறாருங்கிறத அவங்க ஆர்ப்பரிச்சு தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்திட்டாங்க. 1. 2வது, அப்போ அவங்க விஜயை பார்க்க வந்தாலும் சீமா நமக்கு எதிரிங்கிறதுலே பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடை உயர்த்தி கொடுக்கணுங்கிறதுலையும் நமக்கு எதிராக நமக்கு பிரியாரிட்டி ரிசர்வேஷனை சீமான் எதிர்த்து பேசுறாரு, தமிழ் மண்ணில் அவர் மட்டும்தான் பேசுறாருங்கிறது அந்த சமூக மக்கள் தெளிவாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அது அவங்க உணர்வு, நம்ம அதை வெளிப்படுத்தணும் அவ்வளோதானே தவிர அது தவறு சரின்னுலாம் சொல்லதுக்கு நாம இல்லை. ஆதி தமிழர் பேரவை சகோதரருக்கு அவர் உணர்வு காட்டுவார், அதே மாதிரி திருவள்ளுவனா அந்த சகோதரரும் அவருக்கு உணர்வை காட்டுவார். இதுக்குள்ள இன்னொரு ரசிக மனப்பான்மையே இருக்கு. இதுல சீமான் அண்ணன் ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்தார். ரஜினிகாந்த் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார், அது சீமான் சொல்றாரு, உலகமே சொல்லுது. இன்னைக்கும் படைப்பாக்கு பாதி கூட வேற எந்த பழைய படமும் இல்லை, பாதி கூட இல்லை. திருப்பூர் சுப்பிரமணியன்ல இருந்து அத்தனை பேரும் சொல்றாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த படம் 2வது வாரமே தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா போகும். அப்போ எங்கேயோ போயிட்டு உலகம் ஃபுல்லா போயிட்டு கம்பேரிட்டிவா வேற யாருமே இல்லை, ரஜினி தான் சூப்பர் ஸ்டாருங்கிறது தெளிவாகுது. ஸோ ரஜினிகாந்தை சீமான் போய் பார்த்து பேசினாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிறதையும் பெருவா சொல்லி ரஜினியை குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கிறாரு. இது விஜய் தரப்புக்கு பிடிக்கல. 1. அடுத்து விஜய் தன்னோட சினிமா வியாபாரத்துக்காக
ஜோசப் விஜய், உங்க மனச்சாட்சிக்கு தெரியும், சினிமா வியாபாரத்துக்காக மைக் படத்தை போட்டீங்க. சினிமா வியாபாரி, அரசியல் வியாபாரி, இதை எவனும் பேச முடியாது, மறுக்க முடியாது. எதுக்கு மைக் சின்னத்தை போட்டிய? ஏங்க, உலக தமிழர்கள் மத்தியில் உங்க படம் ஓடணும்னு போட்டீங்க. படத்துக்கு 4 காசு சம்பாதிக்கணும்னு பொழப்புக்காக போட்டீங்க. உங்க பிழப்பை உயர்த்திக்கிறதுக்கு போட்டீங்க. ஆணித்தரமா குற்றம் சாட்டுறேன். எவனாவது பதில் சொல்லு. ராஜ்மோகன் சொல்லு. என்னை கட்டிப்பிடிச்சு, நான் ஒரு தம்பியை கட்டிப்பிடிச்சேன் அவன் சொல்லு. அந்த யாதவ பையன் பதில் சொல்லு. ஒரு பையன் பதில் சொல்ல முடியாது. உண்மை, நேர்மை. நீ வியாபாரத்துக்காக தான் போட்ட மைக் படத்தை. சிஏஏ எதிர்ப்புன்னு நீ சொன்னல. 39 திமுக வேட்பாளர் ஒருத்தனாவது விஜய் சிஏ எதிர்ப்பு சொல்றாரு, அதனால நாங்க ஜெயிக்கிறோம்னு எவனாவது சொன்னானா? சொல்லல. உடனே வெக்ஸ் ஆயிட்ட, விறுவிறுத்து போயிட்ட. இந்த எலெக்ஷன்ல நமக்கு ரோலே இல்லைன்னு மைக் படத்தை போட்டேன். ஏன் அம்பேத்கர் பேசுற மைக்க, அண்ணா பேசுற மைக்க போட்டு உன் படத்துக்கு விளம்பரம் கொடுக்கணும்? உலக தமிழர்கள் மத்தியில உன் படம் ஓடுறதுக்கு, நாம் தமிழர் சின்னத்துக்கு தமிழ் தேசிய உணர்வுள்ள வாக்காளர்கள் உன் படத்துக்கு பார்வையாளர்களா வரணும்னு வியாபாரம் பண்ணினியா இல்லையா? அப்ப எதுக்கு மைக்க போட்ட? நான் தெளிவாக தான் சொல்றேன். அதுல சீமானும் பண்ண தப்பு தான். தம்பி சொல்லணும், எனக்காக போட்டிருக்கான்னு சொல்லணும். தம்பி எனக்காக போட்டிருக்கான்னு அந்த வார்த்தையை சீமான் விட்டதும் தவறுங்கிறதான். நான் எதுனாலும் தப்புன்னு சொல்றதுல தயங்க மாட்டேன். அப்பவும் அன்னைக்கும் அதான் சொன்னேன், இன்னைக்கும் அதான் சொன்னேன். ஆனா விஜய் போட்டது ஒரு சினிமா வியாபாரத்துக்காக வியாபார தந்திரம், வியாபார யுக்தி, பொழப்புவாதி வியாபார யுக்தி. இந்த ஷார்ட்ஸா போடுங்கப்பா, அந்த பொழைப்புவாதியை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணி அடிப்போம். நம்ம தரவுகளோட சொல்றோம், மனச்சாட்சி படி சொல்றோம், உண்மையாட்டும் நேர்மையாட்டும் சொல்றோம். விளக்கம் கொடுக்கட்டும், ஏன் மைக் படத்தை போட்டோன்னு. பிழப்புக்காக தான், வியாபாரத்துக்காக தான். சரி, இந்த சூழ்நிலைலாம் போன பிறகு இங்க விக்கிரவாண்டி எலெக்ஷன் வருது, போலரைசேஷன் வரும்னு களத்தை விட்டு ஓடிட்டீங்க. போலரைசேஷன்ல ஒரு திருமங்கலம் சரத்குமார் மாதிரி எல்லாம் போயிருங்கன்னு களத்தை விட்டு ஓடிட்டீங்க. சீமான் இருக்கிறாரு. சீமானுக்கு போலரைசேஷன்ல ஓட்டு வராதுன்னு ஜானாரிக்கசாமிக்கு தெரியுது. அப்ப சீமானையும் கவுக்கணும், ஆதரவுன்னு சொல்லக்கூடாது. நடுநிலையை வச்சுக்கிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வர விஜய்கிட்ட வாங்கின கோடிகளுக்காக பேசி விட்டுருங்க. விஜய்க்கு 20 விழுக்காடு ஓட்டு இருக்கு. ஈரமண்ணு ஏற்கட்டி சாம்பலம் தான் இருக்கு. பலன் நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாது. அந்த கட்டத்துக்குள்ள அடுத்த நாளை, இவர் நடுநிலைன்னு சொன்ன அடுத்த நாளே போல்டா சிவகார்த்தியன் சீமானை பார்த்து போட்டோ போட்டுட்டாரு. பதறிட்டாரு விஜய். உடனே அதை திசை திருப்பதுக்கு கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தாரு. அதுக்கான ஒன்றும் எஃபர்ட் இல்லை. நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு, திமுக ஓட்டு கூடிட்டு, போலிங் ஓட்டு கூடிட்டு, பலன் நிரூபிக்காதவன் கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்ததால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. பலன் நிரூபித்து கையில் வந்த ஓட்டை தான் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கையில் வராத ஓட்டை எவனும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, விஜயும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இந்த உண்மை நிலைமையில் சிவகார்த்தியன் சீமானை பார்த்ததும் பதறிட்டாரு விஜய். சிவகார்த்தியன் ஏதோ முடிவெடுக்க போறாரு. ஒன்றுமில்லை, அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், தமிழர் அல்லாதார், எல்லா ஜாதி மதம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு என்டர்டெய்னர், ஆர்கானிக்காக அவர் வளர்ந்துட்டு இருக்கிறார். அப்போ அவர் சீமானை பார்த்ததும் பதறிப்பை கேமியோ ரோல் வர்றதுக்கு அவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் துப்பாக்கி தூக்கி கொடுத்துட்டாரு. நான் இன்றைக்கும் மனப்பூர்வமாக சகோதரர் விஜயை பாராட்டுறேன். இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒருத்தனுக்கு மகனுக்கு அந்த கௌரவத்தை நீங்கள் கொடுத்து அவன் தான் பெரியவன் நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு என் நன்றியை சகோதரர் விஜய்க்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு அவர் ரேட்டில்ட் ஆகி போனதுக்கு காரணம் போல்டா சீமானை பார்த்ததும், நான் சிவகார்த்தியனை மையமாக வச்சு பல கம்பேரிசன், பல இதுகளை பேசுனதும் பதறிட்டாரு. அது கொடுத்துட்டாரு. பதறினாலும் நம்ம என்ன காரணத்துக்காக சிவகார்த்தியனை அவங்க தந்தை இந்த நாட்டுக்கு தியாகம் பண்ணுவார். மற்ற பாஜகக்காரன் பேச மாட்டான், நான் பேசுவேன். மற்றவன் பேச மாட்டான், நான் பேசுவேன். இது எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் சகோதரர் விஜய்க்கு நாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த நிகழ்வுக்கு. ஸோ இது எல்லாம் ரசிகர் மனப்பான்மையில் விஜய்க்கு ரசிகர்களுக்கு அதுவும் சாட்டை துறைமுகன் அஜித் என்ன பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி 8 விழுக்காடு ஓட்டு உயர்ந்ததுலலாம் விஜயை அடிக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. 2 சனியன்களை மாலையாக போட்டு ஒரு கொடுஞ்சனியம் வருதுன்னு கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கே தருமபுரியில் சீமான் பேசுகிறாரு. அவன் பேசுறதும் கேட்காது, கூட்டத்தில் உள்ளவரும் கேட்க விட மாட்டான் அப்படின்னு இன்னொரு அடி அடிக்கிறாரு. இப்படி எல்லா அடியும் நெத்தி அடி தான், சின்ன சாதாரண அடி இல்லை, அடி நொறுக்கி தள்ளுறாரு. ஸோ இந்த இதில் சீமான் மேலே உள்ள வன்மத்தில் விஜய் அதை சீமானை களத்தில் இல்லைங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஏன்னா ஏற்கனவே
களத்தில் ஈரோடு கிழக்கு வந்தால் சீமானு கீழே போகும்னு பயந்து ஓடின கோழை நாயின்னு சீமானுக்கு விமர்சனத்துக்கு அவர் அந்த பதிலை சொல்கிறாரு. சீமானுக்கு விமர்சனம் களம் சம்மந்தப்பட்டது. களத்தில் வராத 3 பேரை சீமான் அடிக்கிறாரு. அதில் விஜய்க்கும் அடி விழுது. அந்த அடியை விஜயால் தாங்க முடியல. சீமான் அடித்த அடி அப்படி, அதை விஜயால் தாங்க முடியல. ஸோ விஜய் ரசிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எதிர்ப்பு அவங்கள்ட்ட இல்லை, பாஜக எதிர்ப்பு அவங்கள்ட்ட இல்லை, சீமான் எதிர்ப்பு அவங்கள்ட்ட கொடிகட்டி பறக்குது, உக்கரத்துக்கு நிற்கிறது, பயங்கரமாக நிற்குது. நான் ஆதாரத்தோட சொல்கிறேன், தரவுகளோட சொல்கிறேன். விஜய் மனசுலையும் சீமான் எதிர்ப்பு தான் இருக்குது. சீமான் அவரை பந்தாடுறது அவரால் தாங்க முடியல. ஸோ இந்த ஒரு பீலா காட்டிக்கிறாரு. குரங்க நினச்சி மருந்தை குடிக்காத கதை தான். ஃபுல் நினப்பெல்லாம் சீமானோட கிளப்பி அசிங்கப்பட்டுருவோங்கிறது தான் அவருக்கு பயம். இப்போ அந்த பயத்தில் தான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலாக எடுத்துட்டாரு. சினிமா மார்க்கெட்டுக்கு ரஜினிகாந்த் அண்ணாமலை தம்பி ஆட வந்தவனே ஊண்டுகோலாக எடுத்த மாதிரி அரசியல் வியாபாரி, சினிமா வியாபாரி, இதுக்கு அரசியல் வியாபாரத்துக்கு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் ஊண்டுகோலாக எடுத்துக்கிட்டாரு. நம்ம பொறுத்தவரை நம்ம இஷ்யூவில் தான் நம்ம நிற்போம். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலாக எடுத்து எடப்பாடியை பலகீனப்படுத்துறதை நாம் வரவேற்கிறோம். இப்போ என்னென்னா கமலஹாசன் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ் ஆனது மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசனும் சீமானுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் ஆகுது. இப்போ அருந்ததியர்கள் வந்து சீமானை சொல்ல வரதுக்கு முன்னாடி ஆர்ப்பரித்தது பரையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு புரியும். அதில் உள்ள அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களுக்கு புரியும். அது சீமானை பெரிய அளவுக்கு உயர்த்தும். இந்த இடத்துக்குள்ள விஜய் வலமும் போகாமல் இடமும் போகாமல் இருக்கிறாரு. ஸ்டாலின் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுத்து கலைஞர் கொடுத்து தெய்வமாக வணங்குறாங்க. இங்கே வந்து வேடிக்கை பார்த்ததுனால ஓட்டை போட்டுருவாங்க நான் நினைக்கல. அருந்ததியர் மக்கள் விஜயை வேடிக்கை பார்க்க வந்தனால ஓட்டை போட்டுருவாங்க நான் நினைக்கவே இல்லை. எடப்பாடி அருந்ததியர் மக்கள் ஆதரவு இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்னு ஜெயலலிதாவை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு, ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு எங்கள் அட்வொகேட் தான் அதை பண்ணாங்கன்னு சொல்கிறாப்புல. சீமான் மட்டும்தான் இதில் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணுங்கிற இதை பெரிய எலக்ட்ரல் இஷ்யூவாக வச்சு நிற்கிறார். இதுவும் பழைய சம்பவங்கள்லையும் அந்த மக்கள் வந்து சீமானுக்கு எதிராக இருக்காங்கங்கிறத காட்டிட்டாங்க. இன்னொன்று ரசிகர் மனோபாவத்திலையும் ரஜினிகாந்த், சிவகார்த்தியன், அஜித் இந்த சுற்று வட்டாரங்களும் வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து சீமான் மேலே உள்ள எதிர்ப்பை வந்து காட்டும் விதமாக அந்த இது நடந்திருக்குது. இது சீமானுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ டாஸ்மார்க் வேண்டான்னு விஜய் சொல்ல மாட்டார். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லுவாரே தவிர டாஸ்மார்க் வேண்டான்னு சொல்ல மாட்டார். சீமான் டாஸ்மார்க் வேண்டான்னு சொல்கிறாரு. அப்போ சீமான் பணம்பால் தன்னம்பால்னு சொல்கிறாரு. அப்போ சீமான் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்காருன்னு தெரியும். இலவசங்கள் தொடர்பாட்டு விஜய் குழப்பத்தின் உச்சம். இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் விஜய்க்கு கருத்து சொல்ல முடியல, இண்டோ பாக் இதில் கருத்து சொல்ல முடியல. அப்போ மக்கள் ஏமாளிகள் அல்ல. எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு, எனக்கு நாடியில் வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம்னு சொன்ன சரத்குமார் இஷ்யூ இல்லாமல் என்ன ஆனாருன்னு தெரியும். அப்போ விஜய் இஷ்யூ எடுக்காமல் சும்மா ஒரு ஷோவை மட்டும் காட்டிக்கிட்டு கூட்டத்தை காட்டிட்டு போகிறாரு. இதில் ஐயநாதன்லாம் ரொம்ப தெளிவாக அதை டீகோட் பண்ணுறாரு. ஐயநாதன்லாம் ரொம்ப நிதானமாக டீகோட் பண்ணுறாரு. ஸோ இந்த விஜயோட இன்னைக்குள்ள நிலைப்பாடும் அந்த ஈரோடு சம்பவமும் சீமானுக்கு கமலஹாசனால் சீமான் உயர்ந்த மாதிரி விஜயால் சீமான் ஜம்ப் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு கொடுத்துருக்கு. இதை நான் விஷுவலைஸ் பண்ணிட்டேன். இப்படித்தான் இது வருங்கிறது எனக்கு தெரியும். இப்போ விஜய் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஆட்டத்தை செங்கோட்டை மூலமாக எம்ஜிஆர் ஜெயலலிதானே ஆடுறாரு. ஜெயலலிதா தான் விஜய் வெற்றி வெட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபித்த பிறகு ஜெயலலிதா சாகிறது வரை அரசியல் பேசலை. யாராவது பேசினதை ஆதரவு வச்சு நான் சொல்லியிருப்பாப்போம். ஜானாரிக்குசாமி சொல்லியிருப்பாப்போம். என்ன ராஜ்மோகன் அந்த தம்பிக்கு ரெகனேஷன் கொடுத்துருவோம். இவங்களுக்கு மட்டும்தான் ரெகனேஷன் கொடுக்கணும். அந்த தம்பியை நம்ம ஏன் ரெகனைஸ் பண்ணக்கூடாது? தம்பி ராஜ்மோகன் நீங்கள் சொல்லிருங்க பார்ப்போம். என்னை பற்றி கூடலாம் பேசுறீங்க. இப்போ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பேசாதையா, ஒரு அடி அடித்தா 10 அடி அடிக்கிறான். தாண்டிங்க நடார் சொல்லுவார், ஒரு கல்லால் அடித்தா 2 கல்லால் திருப்பி அடின்னு சொல்லுவார். இவன் ஒரு அடிக்கு 10 அடி அடிக்கிறான். பட் என்கிட்ட எங்கள் ஐயான்னு சொன்னாருன்னா எந்த காலமும் கொண்டு வன்முறை சிந்தனை வரக்கூடாது. நீ உயிருக்கு பயப்படாமல் இருக்கணுமே தவிர வன்முறை சிந்தனை எனக்கு வரக்கூடாதுன்னு மேடையில் சொல்லக்கூடியவர் என்கிட்ட சொல்லுவார். அதனால தான் நான் கருத்தியலில் ஒரு அடி அடித்தாங்கன்னா 10 அடி அடிச்சு நொறுக்கி தள்ளிடுவேன். அதனால் இப்போ என்ன புலிகள்னு சொன்ன விஜய்க்கு இப்போ சொல்லதுக்கு இல்லை. ஏன்னா நாம தான் அவருக்கு வண்டவளங்களை தண்டவாளத்தில் ஏற்றுறோம். அரசியல் வியாபாரிங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அதுக்காக மற்ற அவர்கிட்ட இருக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்களை நாம் நேசிக்கிறோம். அவங்க மேலே நமக்கு ஒன்றும் வெறுப்பு கிடையாது. ஏன் நமக்கு அந்த யாதவ பையன் அவனை கூட நம்ம ஒன்றும் இது பண்ணலை. அந்த பிராமண பையன் கட்டி பிடிச்சேன்னு பெருசாலாம் சொல்கிறாள் அதில். ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரியும் ரவீந்திர சாமி சொல்கிறதா உண்மை. நம்ம ஒரு அரசியல் வியாபாரிகிட்ட சிக்கிக்கிட்டோங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
ஓகே சார். சார், விஜயோட அந்த கூட்டத்தில் சீமான் எதிர்ப்பு தான் அதிகமாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்குறப்பையும் அப்படி தான் தெரிஞ்சுது. சீமான் எதிர்ப்பு கூட்டமாக அது மாறினதுக்கு காரணம் விஜயா சீமானா என்ற கேள்வி எழுது. சீமானுக்கு நிலைப்பாடு தான் காரணம். அருந்ததியர் பறையர் தேவேந்திரகுல வேளாளர், அதில் அது ஒரு பறையருக்காம் தேவேந்திரகுல வேளாளருக்கும் நிலைப்பாடு எடுத்து ஸ்டெடியாக சீமான் இருக்கிறது தான் காரணம். ஸோ அந்த மண்டலத்தில் வந்த நம்முடைய அருந்ததியர் சமூக சகோதரர்கள் சீமானுக்கு எதிராக விஜய் பேசணும்னு எதிர்பார்த்தாங்க. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கைத்தட்டி ஆர்ப்பரிச்சிட்டாப்புல. இன்னும் நிறைய சீமானை பற்றி பேசியிருப்பாங்கன்னா அவங்க அந்த உணர்வின் உச்சத்துக்கே போய் கைத்தட்டிருப்பாங்க. ஸ்டாலினை விஜய் தான் எதிர்க்கிறாரு. அவர் ஏதாவது தனிப்பட்ட உறவத்தில் எதிர்ப்பாரியா, அதுக்கு போட்டு நம்ம ஏன் கைத்தட்டணும்னு விஜய் முகத்தில் கறி பூசிட்டான். ஜோசப் விஜய் ஜி தம்பி, உங்க முகத்துல ஸ்டாலின் எதிர்ப்புக்கு கறி பூசினான், உங்க முகத்துல பாஜக எதிர்ப்பு கறி பூசினான். சீமானை எதிர்க்க ஆரம்பிச்சதும் ஆர்ப்பரிச்சுட்டான். புரிஞ்சுக்கிட்டா சரி, ஓட்டு போடுவானா ஓட்டு போட மாட்டானாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிவிடுங்க. ஓட்டு போடுவான், அதுக்கு தக்கன நீங்கள் நிற்கணும். சும்மா அவனும் இலவசமாக ஓட்டு போட மாட்டான். நீங்கள் கரெக்டாக இஷ்யூவில் நிலைப்பாட்டில் எடுத்து நிற்கலைன்னா உங்களை திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆக்கிட்டு போயிடுவான். பெரிய கூட்டம் சரத்குமாருக்கு ராதிகாவுக்கு வந்து இஷ்யூவில் ஓட்டு வரல. இது புரியும்னு நினைக்கிறேன். நான் சகாதேவ மாதிரி நான் சொல்றதுலேருந்து நிறைய கரெக்ட் பண்ணிட்டீங்க. இதையும் கரெக்ட் பண்ணால் பழச்சிக்கிடுவீங்க. ஏதோ மினிமம் கேரண்டிக்கு எம்ஜிஆரையும் எல்லாமே ஊண்டுகோலாக எடுத்தது பழச்சிக்கிடுவீங்க. ஓகே சார். ஈரோட்டில் வந்து சீமானோட நிலைப்பாடு தான் காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க. மதுரையில் யார் சார் காரணம்? மதுரையிலையும் சீமான் ஒழிக என்ற கோஷம் இருந்தது. இயல்பாகவே விஜய் ரசிகர்கள் சீமான் எதிர்ப்பு மனநிலையில் தான் இப்போ இருக்காங்க. அதுதான் ரசிக மனோபாவம். நிரந்தர சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு படைப்பா கிட்ட எவனுமே இல்லைன்னு அடித்து தூக்கி இருக்கக்கூடிய ரஜினிகாந்தாங்கிறத சீமான் ஒரு சினிமா ரீதியாக அக்செப்ட் பண்ணி மதிப்பு கொடுத்து பேசுறது, வாழ்த்து தெரிவிக்கிறது. சிவகார்த்திகேயன் சீமானை பார்த்தது, அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி விஜய்ங்கிற ஒரு பல நிரூபிக்காத விஜய் ஒரு சீரோ வித்து வேட்டுன்னு ஈரோடு கிழக்கில் சீமான் தரப்பு நிரூபித்தது. விஜய் ஒரு ஆளாக நினச்சி ஈரோட்டில் அவங்க ஓட்டு கேட்கல. ஸோ அப்படி நினைக்கிறது மட்டுமல்ல, ரஜினிகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பு அளிக்கிறாங்க. சிவகார்த்தியன் போய் பார்க்குறாப்புல அஜித்தை சும்மா ஒரு போல் சாட்டு விஜய் கிண்டல் பண்ணுறதுக்கு பண்ணி ஒரு 8 விழுக்காடு ஓட்டு வாங்கிட்டாங்க. அதனால் ஓட்டு கூடலை. பட் 8 விழுக்காடு ஓட்டு வாங்குறவங்க விஜய்ங்கிறது இவ்வளோதான்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கு மூஞ்சில் அடித்தாப்புல சாணியை முக்கி அடித்தாப்புல அவங்க ஜான் ஆரோக்கியசாமிக்கு பாடம் படித்து கொடுத்துட்டாங்க ஈரோடு கிழக்கில். இது ஜான் ஆரோக்கியசாமியும் விஜயும் ரொம்ப பலப்படுத்திட்டு போட்டேன் நமக்கு என்ன. ஸோ இந்த இதெல்லாம் அவங்களுக்கு கோபமாக வரும்போது சீமான் எதிர்ப்பில் தான் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தார் இருக்காங்க, விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. தன்னோட அபிமான நடிகரை ஒருத்தர் இப்படி அசால்ட்டாக தூசு மாதிரி தட்டி விட்டு அடிப்பாருன்னு நினைக்கல. அவரும் தம்பின்னு சொல்லி தான் அடிக்கிறாரு. நானும் அன்பு சகோதரன் சொல்லி தான் சிவகார்த்தியனுக்கு துப்பாக்கி கொடுத்ததெல்லாம் நான் பாராட்டிடுவேன். பட் கருத்தியலில் வந்து அவங்க ரொம்ப திணறாங்க, தாக்கு பிடிக்க முடியல. அதனால அந்த கோபத்தை சீமான் மேலே காட்டுறாங்க. ஓகே. ஈரோட்டில் போயிட்டு இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் என்று சொன்ன சீமானுக்கு பதிலளிக்கும் வகையில் அதே ஈரோட்டில் போயிட்டு பெரியாரனும் கடப்பாறைன்னு பேசியிருக்காரு விஜய். பிராமண கடப்பாறைன்னு சொன்னால் மற்றவங்களாம் ஓட்டு போட மாட்டான்னு ஜோசப் விஜயும் திருப்பரங்குன்றத்துக்கு பயிர் சொல்ல முடியாத ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமி நினைக்கிறாங்க. இல்லை, பிராமண சமுதாயத்துக்கு எதிர்ப்பு கிடையாது. பிராமண கடப்பாறைன்னு சீமான் தூக்குற கடப்பாறை வேற யாரும் தூக்காத கடப்பாறை. கருத்துருவாக்கத்தில் ஒரு பவர்ஃபுல்லானவங்க தான். ஒரு சில பாண்டே 4 அரசியல் ஒரு வியாபார பிராமணர்கள் தவிர சாதாரண பிராமணர்கள்லாம் சீமானை கொண்டாடுறாங்க, உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க, மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. எப்படி சீமான் அண்ணனை சந்திக்கிறது, ஏதாவது எங்கள் கான்ட்ரிபியூஷனை சீமான் அண்ணனுக்கு பண்ணணும், ஓட்டும் போடுவோம், அண்ணனுக்காக நிற்போம், 6 கேண்டிடேட்டுக்காகவும் நாங்கள் உழைக்க தயாருன்னு ஆதன் விஜய் போன்ற நண்பர்கள், புதியுகம் விஜய் போன்ற நண்பர்கள்லாம் நம்மக்கிட்டே பேசுகிறாங்க, பலரும் பேசுகிறாங்க. ஸோ இவர் அந்த இடத்துல பெரியார் கடப்பாறைன்னா நமக்கு பெருசாக வந்துடும் நினைக்கிறார். பெரியார் கடப்பாறை தான் ஸ்டாலின்கிட்ட இருக்குது. ஸ்டாலின் தானே ஈரோடு கிழக்கில் நின்று 73% வாக்கெடுத்தார். பெரியாரை சொன்ன நீங்கள் பெரியார் மண் இல்லை, பெரியாரை மண்ணுங்கிற நீங்கள் களத்தை விட்டு ஓடிட்டீங்களே. எருமை நீங்கள் பெரியார் கடப்பாறை எடுத்து என்னத்துக்கு? பெரியார் தான் ஸ்டாலின் கையில் வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கும்போது புரோ பெரியாரிஸ்டெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு தான் வாக்களிப்பாங்க. அந்த பெரியார் எதிர்ப்பாளர்கள்லாம் சீமானுக்கு தான் வாக்களிப்பாங்க. பறையர் தேவேந்திரகுல விவகாரத்திலையும் சீமான் சொல்கிற சரின்னு நினைக்கிறவங்க சீமானுக்கு வாக்களிப்பாங்க, ஸ்டாலின் சொல்கிற சரின்னு நினைக்கிறவங்க ஸ்டாலினுக்கு வாக்களிப்பாங்க. டாஸ்மார்க்கு பனம்பால் தென்னம்பால்லையும் டாஸ்மார்க் வேணுங்கிறவங்க ஸ்டாலின் தான் வாக்களிப்பாங்க. இலவசங்கள்ங்கிற போது இன்னைக்கு 17 லட்சம் விடுபட்ட பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டாங்க. அடுத்த லேப்டாப் 10 லட்சம் பேருக்கு.
அடுத்தால பொங்கல், இது எல்லாமே ஸ்டாலினுக்கு தான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த இலவச வாக்குகள்ங்கிறது ஸ்டாலினுக்கு தான் போகும். இலவச நாட்டுக்கு கேடுங்கிற வாக்குகள் வந்து சீமானுக்கு தான் வரும். விஜய் 2 கட்டானா போறாரு. ஆமாம் சார், அதுதான் உண்மை நிலைமை. அந்த இடத்துல கூட விஜய்க்கு தான், சீமானுக்கு தான் வந்து விஜய் பதில் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து இலவசங்கள்னு சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து நான் வந்து எல்லாருக்கும் இது கிடைக்கணும்னு தான் சொன்னேன், அந்தளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு தான் சொன்னேன், இலவசத்தை நான் எதிர்க்கலை அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு. இவர் சர்க்கார் படத்தில் இலவசங்களை ஏற்று அடித்தது எல்லாம் யார் வெளிப்படுத்தி அது இவரை காலி பண்ணா? ஸோ அந்த கோபம் இருக்கத்தான் செய்யும். நாம் தமிழர் தம்பிகள் தான் அதை பிற வழியில் எடுத்து இது பண்ணும்போது நாம் தமிழருக்கு தான் பதில் சொல்கிறாரு. குரங்க நினச்சி மருந்தை குடிக்காதன்னா அவர் மருந்தை குடிக்கும் போதெல்லாம் நாம் தமிழர் தான் நினைக்கிறார். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிய மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.